ப்ரைஸிங் வந்து இன்க்ளூடாக இருக்கிறது தான் வந்து ப்ரேயர்ன்றது. ப்ரேயரில் பல ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீங்கள் ஜெபம்ன்ற ஒரு விஷயத்தை சாகிற வரைக்கும் படிக்கலாம். ஏன்னா தேவன் அளவில்லாதவர்கிட்ட எப்படி போகிறதுன்றதுக்கு அளவில்லாமல் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தை நான் முக்கியமாக பேச விரும்புகிறேன். ப்ரேயர் இன் டிஸ்ட்ரெஸ், அதாவது ஆபத்து காலத்தில் ஜெபிப்பதுன்னு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறவங்க எல்லாருக்கும். இது வந்து எல்லா மனுஷனுமே, புறஜாதியிலேருந்து எல்லாருமே ஆபத்து காலத்தில் வந்து கடவுளை நோக்கி கூப்பிட்டு கடவுள்கிட்டருந்து ஒரு விஷயத்தை வாங்குவது, அதை நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தாலும் உங்களை சுற்றி வர எல்லா ஆபத்துமே உங்களுக்கு அற்புதமாக மாறிடும். தேவன் ஆபத்திலே உதவி செய்யும் போது அவர் எத்தகைய நபராய் உங்களிடத்தில் வருகிறார் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்றால், பைபிள் சொல்லுது, தீங்கு நாளிலே அவனுக்கு எதிர்த்து நிற்கவும். அப்போ அவனை எதிர்த்து நிற்கும்போது விசுவாசம் என்னும் கேடகத்தை, அப்படின்னா தேவனை குறித்த அறிவு. ஸோ நிறைய பேருக்கு ஆபத்து காலத்தில் வந்து தங்களால் வந்து தேவன்கிட்டருந்து ஒன்று வாங்க முடியாதுன்ற மனநிலை இருப்பதற்கு காரணம் மதம் அவனை இருதயத்தை கெடுத்து வைத்திருக்கிறபடினால். ஆனால் தேவனோ இவர்கள் சொல்லிக் கொடுத்த தேவன் அல்ல. ஜெபத்துக்கு குவாலிட்டி வேணுன்றான், நீ குவாலிஃபைடாக இருக்கணுன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன சார் செய்யணும்? திரும்ப ஜெபிக்கணுன்றான். என்ன புரியல எனக்கு. ஜெபத்திற்கு நீ தகுதியில்லவனாக இருந்தால் தான் பதில் வரும். அந்த தகுதி ஆகிறதுக்கு என்ன சார் செய்யணும்? அதுக்கு ஜெபிக்கணும். அப்போ அந்த ஜெபம் தகுதி இல்லாமல் ஜெபிக்கலாமா? ஏதாச்சும் தெளிவாக சொல்லுங்கயா. குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏ தொட்டா பிக்கு வரீங்க, பிஏ தொட்டா ஏக்கு வரீங்க. நாங்கள் தகுதியே இல்லை. வந்து உடனடியாக உன்னை தாழ்த்தி, அந்த 2 நாளாம் வசனத்தை வச்சே, ஆமாம் 2 நாளாமா 1 நாளாமாம்மா, ஆமாம், எஞ்சனங்கள் தங்களை தாழ்த்தி என்னைக்குமே வெகுண்டு எந்திரிக்க போகிறேன்னு தெரியல, எரிமலை மாதிரி. ஆமாம், ஒரு பாஸ்டர் விதைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒருத்தனை. அவனும் வந்து நானும் விதைச்சிக்கிட்டே தானே சார் இருக்கேன், ஒன்றும் மாற்றமே இல்லை சார். இல்லை விதைக்கணும் சார், விதைங்க சார். அடுத்த வாரம் வரார், வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனையாச்சு, விதைக்கிங்க சார். அதுக்கடுத்த வாரம் இன்னொரு பிரச்சனை, விதைங்க சார். டக்குன்னு கோவ மாட்டேன், அடுத்து ஒன்று புதைக்க தான்டா செய்யணும். விதைங்கன்னு இருக்க, அடுத்து உன்னை புதைங்கன்ட்டான். அந்த மாதிரி எதை கேட்டாலும் 2 நாள் ஆகும் போட்டு கொள்றது. எனக்கு வந்து ஜெபிக்க முடியல, நீ ஜெபிக்கணும் அப்படின்ட்டான். நீ கடவுள்கிட்ட வந்து எது கேட்டாலும் தருவான்னு சொன்னீங்களே சார், இப்போ ஜெபிக்க முடியல அப்படின்னு. ஜெபிக்க முடியாதே ஒரு ஜெப குறிப்பாக்கிட்டாமே, நீ இப்படி வந்து நான் அப்படி வருவேன்றான். இந்த போராட்டம் தான் தொடர்ந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஜனங்களை வந்து நீங்கள் மிரட்டுறீங்க, ஜெபிக்க போடான்றீங்க, போனாதான்டா தகுதியாகன்றீங்க. ஜெபத்துக்கு போகிறான், தகுதியாக இருந்தாண்டா பதில் கிடைக்குன்றீங்க. தகுதியாக இருந்தால் பதில் கிடைக்கும், தகுதி வேணா ஜெபிக்கணும். தப்போ ஜெபத்துக்கு போனால் தகுதியாக இருக்கலாமா, போயிடலாம். ஆனால் தகுதியாக போகணும் நீன்றேன். ஒரு கடையில் போய் ஒரு பன்னு வாங்குறாங்க. பன்னு எவ்வளவு? 2 ரூபான்றாங்க. அது வாழைப்பழம் 2 ரூபா. சரி வாங்கிட்டு வேகமாக வாழைப்பழத்தை தின்னுட்டான். வாழைப்பழம் ரேட் என்ன அப்படின்னு கேட்குறான். 2 ரூபா. பன்னு ரேட் 2 ரூபா தானே, இந்த வாழைப்பழத்துக்கு வந்து பன்னை வச்சுக்கன்றான். 2 ரூபா சரியாயிடுச்சு. சரி, அப்போ பண்ணை தான் திருப்பி கொடுத்துருவேன்லப்பா. இல்லை இது பதில் வந்துவாங்க, வாழைப்பழத்துக்கு 2 ரூபா தாங்க, அதுக்கு பதில் பண்ணு கொடுத்துட்டேன் 2 ரூபா. முடிஞ்சிருச்சா? வாழைப்பழம் 2 ரூபாய்க்கு பதிலாக பண்ணு கொடுத்துட்டேன். சரி, பண்ணு வாங்கின காசு பண்ணை தான் திருப்பி கொடுத்துறேன்லப்பா. ஸ்டேஜில் ஒருத்தர் தான் நான் பேச முடியும், மக்களையும் பேச விட்டால் தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது தகுதியாக இருந்தால் தான் பதில் கிடைக்கும். தகுதி இல்லை, அதுக்கு என்ன செய்யறது? ஜெபிச்சாதான் தகுதியாக இருக்க முடியும். ஆனால் ஜெபத்துக்கு தகுதி வேணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உட்காந்துருக்கு 20,000 பேர் செய்தியவே கேட்கறது இல்லைன்னு தெரியுது. ஏன்னா கேட்டவனுக்கு தானே கேள்வி வரும். நீ ஃபுல்லாக உட்காந்துட்டு என் பலசர கடை நல்லா போகணும், இந்த மனநிலையில் தானே நீ உட்காந்துருக்கிற. அம்புட்டு பேரும் வந்து பலசர கடையை வந்து எப்படி ஓட்டுறதுன்ற மனநிலையை வந்து உட்காந்துருக்கா. அவர் ஏதோ பேசுறாரியா, கடைசியா ஜெபிப்பாரு, அதை வாங்கிட்டு போயிடுவோம். அவர் பேசுறதுனா லூஸ்ல விட்டுருன்றான். வருந்துகிறேன். ஒரு செய்தி கொடுத்தாலும் அது 100 பேர்ல ஒரு 60 பேர் அன்னைக்கு நைட்டு ஜெபிக்க வச்சிடணும். நீனு ஆமென். ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் போது நான் சொல்றேன் சார், நீ ஒரு புறஜாதியா இருந்தா கூட தேவன் உனக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிற. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது,
திருவசனத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. ஆகவே ஜெபத்தில் திருவசனத்துடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அதைத்தானே பேச விரும்புகிறேன். சங்கீதம் 20ஆம் அதிகாரம். ஒரு தேவனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 20:1 வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. கை தட்டுங்க, ஒரு தவறுக்கு நல்லா கை தட்டுங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை, பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். ஆபத்து நாள் வந்த உடனே நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துடுது, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டான்னு. பைபிள் சொல்லுது தெளிவா, ஆபத்து நாளிலே. இனிமே எங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஆபத்தே கிடையாது. இந்த ரெவலேஷன் நீங்க தெரிஞ்சிருச்சுனாலே என்ன செய்ய மாட்டான் பிசாசு. ஏன்னா அந்த ஏரியாவில் தெளிவாயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இப்போ பாருங்க, வாசலில் ஒரு வாட்ச்மேனை போட்டிங்கன்னா திருட என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. அது மாதிரி ஆபத்து நாள்ன்ற இடத்துல ஒரு லைட்டை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபத்து உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, ஆபத்து நாள் ஒரு நாள் வரும்போது அதுக்கு எப்படி தேவன்கிட்ட பதில் வாங்குறது, தேவனை எப்படி புரிந்து கொள்வது. வாசிங்க ஆபத்து, திரும்ப வாசிங்க அந்த வரிய. ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. May the Lord answer you when you are in distress. நீ ஆபத்தில் இருக்கும்போது கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பாராக. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. யாக்கோபின் தேவனுடைய நாமம், யாக்கோபினுடைய, இங்கதான் விஷயமே இருக்கு, தேவனுடைய நாமம். அந்த நேரத்தில் ஆபத்தில் ஜெபிக்க போற உனக்கு ஒரு நாமம் அடைக்கலமா இருக்கும். அந்த நாமம் என்னன்னா, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு அடைக்கலமா இருப்ப. புரிஞ்சவங்க கை தட்டுங்க. ஆமென். புரியணும்ன்றவங்க கை தட்டுங்க ஒரு தடவை. May the name of the God of Jacob protect you. ஏன் ஏப்ரஹாம் வரல, ஏன் ஐசக் வரல, இங்க ஏன் ஆபிரகாமின் தேவனுடைய நாமம் உனக்கு அடைக்கலமா இருக்கணும்னு வரல, ஏன் ஈசாக்கின் தேவனுடைய நாமம் உனக்கு அடைக்கலமா இருக்கு வரல. ஆபத்து காலத்துக்கு வரும்போது ஒரு நாமம் உனக்கு அடைக்கலமா இருக்கான். அந்த நாமம் என்னன்னா, யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு அந்த ஆபத்து நேரத்தில் அடைக்கலமாய் வந்து நிற்கும். எல்லோருக்கும் தெரிந்தபடி யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். இஸ்ரவேல் என்ற வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தல, எத்தனுடைய தேவன். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆபத்து காலத்துல ஐயா இந்த ஜபிக்க வந்திருக்கிறேன், ஆனா நான் தகுதி இல்லாதவனையா நீ நினைக்கும் போது எத்தர்களின் தேவனுடைய நாமம் உனக்கு அடைக்கலமாய் இருப்பதா. எத்தர்களின் தேவன், ஏமாற்றுகிறவர்களின் தேவன், பாவம் செய்தவர்களின் தேவன், பரிதவிக்கிறவர்களின் தேவன், விழுந்து போனவர்களின் தேவன், அவர்களின் தேவனுடைய நாமம். என் பேர் என்ன தெரியுமாடா, எத்தர்களின் தேவன். அதனால இந்த பேர்ல போ, இந்த பேர்ல போ, இதுதான் உனக்கு அடைக்கலாம். ஆமென். இந்த நாமம் உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் உங்களுக்கு குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறது. அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். எப்பவுமே ஜெபம் என்பது, இன்றைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இட் இஸ் நாட் a reward for your righteousness, your self righteousness. It is a reward for God's love on you. அதாவது for your love, the love on you. உன் மேல இருக்கிற அன்புக்கான ரிவார்டு தானே ஒழிய உன் மேல இருக்கிற நீதிக்கான ரிவார்டு கிடையாது. இது இப்படி சொல்லலாம், it is not a reward for your righteousness, it is a reward for his righteousness. அவருடைய நாமத்திற்காக திரும்ப திரும்ப சொல்றேன், உங்கள் விருப்பம் அவருடைய நீதி. கை தட்டுங்க. ஆமென். உங்கள் விருப்பம் உங்கள் நீதி அல்ல, உங்கள் விருப்பமும் அவருடைய நீதியும் இணைந்துதான் பிதாவின் இடத்திலிருந்து பதிலை வாங்கி தருகிறது. அப்ப இந்த இடத்துல தகுதி இல்லாதவர்கள் கூட ஆபத்து காலத்திலே கர்த்தரிடத்திலிருந்து தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக அவர்கள் கடந்து வரும்போது ஒரு நாமம் அவனுக்கு அடைக்கலமா இருக்கிறது. அந்த நாமம், ஆமாமே, the name of the God of Jacob, the name of the God of Jacob protect you. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு அடைக்கலமாய் இருப்பதாக. அதனாலதான் நீங்க ஜெபிக்கும் போது in the name of Jesus ஜெபிக்கிறீங்களே, in the name of Jesus அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. அப்ப இயேசுவின் நாமம் என்ன என்ன சொல்லுங்க. நீங்க பாவியா போய் நிக்கிறீங்க,
உங்களுடைய நீதிக்கான பதில் அல்ல, நீங்கள் கொண்டு போகிற நாமத்திற்கான பதில். எப்பவுமே சொல்ற, எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும், நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும், உங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எந்த நிலைமையில் இருந்தாலும் 100% பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 100% பதிலை நீங்கள் பெற முடியும். எங்க ரகசியத்தை இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறேன். You can receive 100% result. ஆச்சா, திரும்ப சொல்லுங்க, 100% result. சொல்லுங்க, என்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டு எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் வாங்குற பதில் 100% பெற முடியும். உங்கள் மீது இருக்கிற அன்புக்கான ரிவார்டு தான் பதில். ஆன்சர் இஸ் நாட் a reward for your righteousness. It's a reward for your love. உங்க அன்புக்கான ரிவார்டு அது, உங்க நீதிக்கான ரிவார்டு கிடையாது. அவரோட நீதிக்கு. இப்போ வந்து நீங்கள் கடைக்கு போகிறீங்க, நல்லா கவனிங்க, எனக்கு ஒரு பெப்சி எடுங்க சார்னு சொல்கிறீங்க, சரியா? பெப்சி கையிலேருந்து ஒரு 50 ரூபா கொடுக்குறீங்க. இப்போ பெப்சி குடிக்கணும் உங்களுக்கு ஆசையாக இருக்குது. கடைக்காரர் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்றக்காண்டி கொடுக்குறாரா? நான் கேட்குற கேள்வி திரும்ப கேட்குறேன். இல்லை கையில் கொடுத்தணும் 50 ரூபா கொடுத்தீங்களே, அதுக்காக பெப்சி தராரா? 50 ரூபாய்க்கு நீங்கள் 50 ரூபாய் கொடுத்துட்டு போய் சும்மா நில்லுங்க, பெப்சி தராரான்னு பார்ப்போம். அப்போ எதுக்காண்டி பெப்சி தந்தார்? கேட்டதுக்கா? ஸோ ரூபாய் கொடுக்காம நீங்கள் போய் வெறும் பெப்சின்னு கேட்டு பாருங்க பார்ப்போம். அப்போ எதுக்காக பெப்சி தந்தார்? 50 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, நில்லுங்க பார்ப்போம். அந்த ரூபாயோட மதிப்பும் உங்களுடைய விருப்பமும் சேரும்போது நீங்கள் விரும்புகிறது கிடைக்குது. என்னுடைய விருப்பமும் சிலுவையில் அவர் கொடுத்த கிரயமும் சேரும்போது எதற்கான பதில் கிடைக்கிறது. அதாவது நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? பிதாவே, பாவிகளின் சிநேகிதரின் நாமத்தில் வருகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா இயேசுன்றதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை இப்படி வச்சு பாவிகளை ரட்சிக்க. அப்போ நீ எப்படி போறீங்க பிதாட்ட? பிதாவே எனக்கு இந்த பதில் தாங்க. உடனே அவர் சொல்ல, நீ பாவிப்பா அப்படின்னு சொன்னால், நான் வந்திருக்க பேரே பாவிகளை என்று சிநேகிதர் நாமத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆகவே அந்த நாமத்தை பயன்படுத்துவதற்கான பூர்ண அதிகாரம் உனக்கு இருக்குது. எத்தனையோ நாமம் வந்துச்சு சார் இந்த பூமியில், ஆனால் எந்த நாமமும் பாவிக்குன்னு வரல சார். ஆனால் இந்த நாமம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய். நல்லா தட்டணும். எந்த ஒரு ஜெபத்திற்கும் நீங்கள் எந்த நாமத்தில் போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். எந்த கடைக்கு போனாலும் நீங்கள் என்ன ரூபா கொடுக்குறீங்கன்றதான் முக்கியம். நீங்கள் வந்து எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்கன்ற வச்சு தான் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து அந்த வேல்யூ வந்து ரூபாய்க்கு தான். அப்படித்தான் உங்கள் ஜெபத்துக்கு வேல்யூ வந்து எந்த நேமில் நீங்கள் போகிறீங்கன்றது தான். இன் விச் நேம். இயேசு சொன்னார், இதுவரைக்கும் என் நாமத்தில் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொண்டீர்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம். அவரெல்லாம் சுயநீதியில் வந்தனால அவர்கள் கேட்ட எதையுமே நிறைவாய் பெற்றுக்கொள்ளலை. சோதோமே அழியக்கூடாதுன்னு சொன்னால் 4 பேரை மட்டும் வெளியே கொண்டு போவார். என்ன சார் நீ என்னப்பா 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்து 40 இன்ச்சஸ் டிவியை கேட்டுக்கிட்டு இருக்கிற? அது 40,000 ரூபாப்பா, வேணாலும் உனக்கு ஒரு வந்து கலைஞர் டிவியை தரேன் வச்சுக்க அப்படின்னு தருவார். அப்போ சொந்த நீதியில் போகும்போது உங்கள் நீதிக்கு தக்கதான் பதில் தர்றாரு. ஆனால் இயேசுவின் நாமத்தில் போகும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்கிறீர்கள். எப்போவுமே பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபின் தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறாங்க. எப்படி வந்திருக்கிறாங்க பாருங்க. அவர் யாக்கோபின் தேவன் தானே, அப்படின்னா எத்தர்களின் தேவன் தானே. நாங்கள் அந்த நாமத்தில் சார் வரோம். அதான் நீங்கள் எங்களை எத்தர்கள்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் வர்ற நாமமே எத்தர்களின் தேவன் தானே. கை தட்டுங்க. எந்த உலகத்தை எந்த சாமியும் நான் எத்தர்களின் தேவன் சொன்னதே கிடையாது. எல்லா சாமியும் பாவி அழிக்கிறதுக்கு தான் வந்துச்சு. எங்கள் சாமி தான் பாவிகளை ரட்சிக்கிறது. சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து மக்களை வந்து மதவாதிகள் ரட்சிக்க கிருபைக்குள்ள வந்தவன்ட்டே நிறைய பேருக்கு அந்த மதம் இருக்கும். உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மதம் வந்து அந்த மதம் என்ன கேள்வி கேட்குதுன்னா, இப்படியே சொல்லி இவங்களை பாவத்தில் இருக்க வைக்கிறீங்களா? கிறுக்குத்தனமாக கேட்கக்கூடாது. இட்ஸ் அ ப்ரேயர் இன் டிஸ்ட்ரெஸ். ஒருத்தன் ஆபத்தில் இருக்கிறான், ஒருத்தன் ஐசியூவில் இருக்கிறான், ஒருத்தன் பிரச்சனையில் இருக்கிறான், ஒருத்தன் வந்து கதறல நிற்கிறான். இந்த நேரத்தை நீ என்னடா அவன் மதத்தை கொடுத்து சொல்லி கொடுத்தவனுக்கு பதில் வாங்கி தர போற? நீ
ஆபத்து காலத்தில் ஒரு மனுஷன் பதில் பெறுவதற்கு அவன் என்ன சொல்ல, அவன் மனுஷன் தேவ சாயல் சிருஷ்டிக்கப்பட்டவன். என்னடா புதுசாக உள்ளே கொண்டு வந்துட்டு நாலு ரூல்ஸை கொண்டு வந்து குறுக்கு நிப்பாட்டிக்கிட்டு இந்த காரியங்கள்லாம் நடந்தால் உனக்கு பதில் தருவான்னு பேச. நீ யார்ரா? நீ நான் யாக்கோபின் தேவன்டான்ற, நான் அவன் கடவுள்றான், என்னடா சொல்ல வரேன்றான். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எத்தனையோ லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஆபத்து நாட்களிலே குற்ற உணர்விலே கடவுளிடத்தில் பதில் பெற முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மதம், கிறிஸ்தவ மதம் அவர்கள் இருதயத்தை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அதனாலதான் நிறைய ஜெபங்களுக்கு பதில் வாங்குறதுக்கு விசுவாசமே இல்லாம அவங்க கேட்ட ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம நிறைய பேர் செத்து போயிடுறாங்க, நிறைய பேர் வியாதியில் இருக்கிறாங்க, நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க. காரணம், இவர்களால் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண முடியல. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் தருவாராக. நீ பயப்படாத, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு அடைக்கலமா இருக்கும்டா. ஆமே. நீங்க கும்புற எவன் என்ன சொன்னாலும் போயிட்டு போறாங்க. ஜெபத்துக்கு இத்தனை பாயிண்ட் வேணும், அத்தனை பாயிண்ட் வேணும், எவன் பேச்சையும் கேட்காதீங்க. ஆமா, யாக்கோபின் தேவனுடைய நாமம். உங்க கடவுளுக்கு பேர் என்ன? நான் ஆபிரகாம், ஈசாக்கு தேவன், இஸ்ரவேலின் தேவன் சொல்லாம யாக்கோபின் தேவன்னா மூணுக்குமே 3 டைமென்ஷன் இருக்கு சார். சும்மா கிடையாது, 3 டைமென்ஷன் இருக்கு. ஸோ மூணுமே 3 டைமென்ஷன். நான் இப்பேற்பட்டவர்கள் தேவன், அப்பேற்பட்டவர்கள் தேவன், இப்பேற்பட்டவர்கள் தேவன். என் அன்புக்குரியவர்களே, நிறைய பேருக்கு கடவுள்கிட்ட வரும்போது கடவுள் எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன். இதனுடைய வேல்யூ இப்ப தெரியாது. தீங்கு நாள், பிரச்சனை நாள், இவைகள் உங்களை சுத்தி வளைச்சு தாக்குற நேரம் யாக்கோபின் தேவனிடத்திலே நான் நிற்கிறேன் என்று நீங்க நிற்கும் போது அது அப்படியே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி நிற்கும். எவனு கிட்ட வராரா, இவனுடைய தேவன் நான். நீதிமான்களின் ஜெபம் அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. இது என்ட்ரியே தான். யாக்கோபின் தேவன்னா உள்ளே ஜெபத்துக்குள்ளே நுழையிற. இது ஆபத்து காலத்தில் வர்ற ஜெபம். இந்த நேரத்தெல்லாம் நீ போயிட்டு வந்து 7 நாள் 21 நாள் போட்டினா அவன் நீ ப்ரேயரை முடிச்சுட்டு போகிறக்குள்ள அவன் காணாமல் போயிடுவான். இது நீ அப்படியே உள்ள நுழைஞ்சு அப்படியே பதில வாங்குற. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் தேவன் பல டைமென்ஷன் நம்மகிட்ட மோதுறாரு. நீ விரும்புறதை நான் தர்றேன்டான். இந்த அதிகாரமே தேவன் ஜெபத்துக்கு பதில் தர்றதை பற்றி தான் பேசுது. அடுத்த அதிகாரம் ஜெபிக்கிறவனை தேவன் எப்படி டீல் பண்றாரு. How he consider a man who comes to the presence of God. ஆச்சா சார், நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இல்லை சார். நான் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது தேவனை எப்படி கன்சிடர் பண்ணுறாரு தெரியுமா? அதெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்மள்ட்ட இருக்க இந்த பிச்சைக்கார புத்தி, இதுதான் மதம் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஒரு சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சவொன்னா அந்த மக்கள் எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க, அதைத்தான் அவங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒருத்தனை ஜெபிக்க விட்டு கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கும் கடவுளுக்கு இருக்கிற தொடர்பு. நீங்க வரும்போதே அப்படியே வரக்கூடாது. தலைவா உன்னை வணங்கு, அது ஒரு ஸ்பிரிட்டு, பெக்கர் ஸ்பிரிட். அது அவன்கிட்ட நீ எந்த பாட்டை கொடுத்தீங்கனாலும் அவன் எந்த ஸ்டைல்லாம் பாடுவாங்க, காணிக்கை தந்தோம், ஏன் லைட்டாக ஏதோ இழுக்குதே மா அப்படின்னு அவன்கிட்ட வெற்றி கோடி பீடித்திடுவோம் அந்த பாட்டை பாட சொன்னாலும் வெற்றி கோடி பீடி அப்படிதான் வரான். ஏன்னா உள்ள பிரியாணின்றான், ஆனால் சாப்பிட்டதுல வெங்காயம். அந்த பிரியாணின்னு சொல்லிட்டாலும் வாசனை என்ன வாசனை வருது? வெங்காய வாசனை வருது. ஆமா, ஏன் மனுஷன்ட்ட யாக்கோபின் தேவன் தெரியல அவனுக்கு. யாக்கோபின் தேவன் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம். என்ன யாக்கோபின் தேவன்னா யாருயா? யாரு? வேணவே வேணாம், உங்க பேரை போட்டுக்காங்க, நீங்க தான் யாக்கோபு. கடைசியில் இந்த ஹீரோ யாரா யாக்கோபு யாக்கோபு தேவனா கடைசியில் புக்கில் பார்த்தா அவன் தான் யாக்கோபு. கையத்தட்டு நான் யாக்கோபு யாரு? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்க தான் யாக்கோபு. யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். இந்த அடைக்கலம் தான்
பிசாசு எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிச்சு போட்டு நீர் யாக்கோபின் தேவன் என்பது உண்மையானால் நான் இப்பொழுது ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் யாக்கோபின் தேவன் என்பது உண்மையானால் இயேசுவின் நாமத்திற்கு பதில் கிடைப்பதாக. இறங்கி வருவார் பாருங்க, இறங்கி வந்து அடிச்சு தகர்ப்பார். ஆமென். ஜெபம் எப்பொழுதும் உங்களுடைய ஸ்டாண்டர்ட், உங்களுடைய குவாலிட்டிக்கு கிடைக்கும் பதில் அல்ல, அது தேவனுடைய குவாலிட்டிக்கு கிடைக்கிற பதில். You are answered not because you are good, but because he is good. நீங்கள் பதில் பெறுவதற்கு காரணம் நீங்கள் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, தேவன் நல்லவர் என்பதனால். ஜெபத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய எந்த ஜெபத்திற்கும் பதில் வருவதற்கு காரணம் நீங்கள் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, நீங்கள் யாரிடத்தில் போய் நிற்கிறீர்களோ அவர் நல்லவர் என்பதனால் உங்களுக்கு பதில் கிடைக்கிறது. யாரு வேணாலும் ஜெபிக்கலாம், கையை தட்டிக்கிட்டே ஆமென் கட்டு, நல்லா எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். இங்க இருக்கிற எந்த மனிதனும் ஜெபிப்பதற்கு உரிமை பெற்றவன், தேவனிடத்தில் பதில் பெற முடியாது என்று இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. ஒத்து இல்லாதவன் எவனுமே கிடையாது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிறது. ஆபத்து காலத்தில் வந்துருச்சுன்னா அந்த நேரத்திலாம் வந்து வியாக்கியானம் பேசுறவனெல்லாம் நீங்க மெதுவா கூட்டிட்டு போய் மொட்டை மாடில இருந்து கீழே தள்ளி விட்டுருங்க. இவங்கெல்லாம் விஷம், உங்க கூட இருக்கிறதே டேஞ்சர். என்ன கொடுமை சார், செத்து போனா அதுக்கு 4 வியாக்கியானம் சொல்ற, வந்து சாக போறானா அதுக்கு 4 வியாக்கியானம். குற்றம் சுமத்துவது ஒரு ஆவி, இட் இஸ் a spirit. ஆமா, ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை என்கரேஜ் பண்றாரு. நான் சொல்றேன் சார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமா, ஜெபத்திற்கு தகுதி வேண்டும் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபிக்கிறவனுக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுவதற்காகத்தான் ஜெபம் என்கிற ஒரு மீடியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபத்து காலத்தில் கர்த்தரும் ஜெபத்தை கேட்பாரா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். பரிசுத்தமா இருந்தால் தான் பதில் தருவார்கள் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆபத்து காலத்தில் கர்த்தரும் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. இப்பவே ஜெபிக்கலாம், இன்னைக்கே ஜெபிக்கலாம். யாக்கோபின் தேவனுடைய நாமத்தில் வரலாம், இல்லை சார் இயேசுவின் நாமத்தில் வரலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். அவர் எத்தர்களின் தேவன், அறிவர் பாவிகளின் சிநேகிதன். எதற்காக அந்த நாமத்தில் வருகிறது? காரணம் இந்த 2 நாமம், இந்த நாமம், இந்த நபர், இந்த நபர்களுக்காக நம்மை போன்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரயத்தை கொடுத்திருக்கிறபடினால் அந்த நபருடைய நாமத்திற்கு பதில்கள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லா அப்படியே மெதுவா வாசிக்கிறோம், முடிச்சிடறேன் நான். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது the meaning of in the name of Jesus, எல்லாம் சொல்லுங்க. the meaning of in the name of Jesus is friend of sinners. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? பாவிகளின் சிநேகிதரின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இது எப்படி? பாவிகளின் சிநேகிதரின் நாமத்தில் ஜெபிக்க வர்றவன் பரிசுத்தமான இருக்குன்னா அவன் இந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கான தகுதியில் அர்த்தம். ஒருத்தன் வந்து இந்தியருக்கான குடியுரிமை எப்படி எனக்கு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்னு ஒருத்தன் ஜப்பான்காரன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அங்கே என்ன சொல்லுவாங்க, சார் இந்திய குடியுரிமை படி எல்லாம் தர்றோம், நீ ஜப்பான்காரன்லடா, உனக்கும் இந்திய குடியுரிமைக்கும் சம்பந்தமே இல்லையடா. அப்போ நான் பரிசுத்தமாக நினைக்கிறவனா இயேசு நாமத்தில் வரவே கூடாது. ஆனால் இயேசு நாமத்தில் வரேன் அப்படின்னா வரான்னா அவன் வந்து தன் சொந்த நாம நீதியிலே வரலன்னு அர்த்தம். அப்போ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், தட் இட் மீன்ஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ். ஆமென். அவருடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். 22 வாசிமா. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். யாக்கோபின் தேவன் அந்த நாமம் உனக்கு உயர்ந்து அடைக்கலாம். நீ ஜெபம் பண்ணும்போது நீ பாவியா இருந்தாலும் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். பைபிள் தெளிவா சொல்லுது,
நிம்மதியாக போய் நீ தூக்கத்தை போடு.